ஹாய் வியூவர்ஸ், ஒவ்வொரு வாரமும் இந்த குயின் பி செக்மெண்ட்டில் பல துறையில் சாதனை படைத்த பல பெண்களை பார்த்துட்டு வரோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் தெரியுமா? அடையார் ஆனந்த பவனோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்ஸஸ் ஆனந்தி ஸ்ரீனிவாசராஜா அவங்கள தான். அவங்க தன்னை பற்றியும் தன்னோட ஃபேமிலி பற்றியும் ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தி ஸ்ரீனிவாசராஜா. அடையார் ஆனந்த பவன் ஓனர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசராஜாவோட ஒய்ஃபு, ஒன் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் அடையார் ஆனந்த பவன். ஆக்சுவலாக நான் இதை சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்னா, என்னோடய அம்மா அப்பா, என்னோடய மாமனார் மாமியார், என்னோட பெரியவர், நாங்கள் எல்லோரும் எங்கள் கம்பெனியில் சொல்கிற எங்களோட பிரதர்-இன்-லா மிஸ்டர் கேடி வெங்கடேஷ் ராஜா, எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா இங்கே நான் ஆனந்தின்னு ஒருத்தி உட்காந்துருக்கேன்னா, அதுவும் ஆஃபீஸில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக உட்காந்துருக்கேன்னா அது முக்கிய காரணங்கள் இவங்க எல்லாரும். இதை தாண்டி என்னோடய ஃபேமிலி. மிஸ்ஸஸ் ஆனந்தி தன்னுடைய கணவரும் அவரோட குடும்பமும் தனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, எப்படி அவங்கள என்கரேஜ் பண்ணி இந்த பிஸ்னஸ்க்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சாதாரணமாக ஒரு பொண்ணு வளர்க்குற மாதிரி தான் எங்கள் வீட்டில் வளர்த்தாங்க. நல்லா படித்தேன், ஓரளவு படித்தேன். நல்லா படித்தேன்னு சொல்ல முடியாது, ஓரளவு படித்து பிஎஸ்சி மேத்ஸ் முடித்தேன். எனக்கு ஒரே அக்கா. என்னோடய அம்மா வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்த ஒரே சொத்து என்னோடய பொறுமையும். எனக்கு கற்றுக் கொடுத்தது ரொம்ப பொறுமையும், ரொம்ப சந்தோஷமாக எப்படி இருக்கணும், இருக்கிற இடத்துல எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுன்றதை கற்றுக் கொடுத்து அனுப்புனாங்க. கல்யாணம் 1994 ஆச்சு. ஆஃப்டர் டிகிரி முடித்த உடனே எனக்கு கல்யாணம். பச்சை மண்ணு மாதிரி தான், ஒன்றும் தெரியாது. என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் ஓகேன்ற மாதிரி தான் இருப்பேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நல்ல இடத்துல என்னை கொண்டு வந்து சேர்த்த அம்மா அப்பா பண்ண ஒரே வேலை நல்ல இடத்துல என்னை கொடுத்துருந்தாங்க. இங்கே எல்லாம் பெரிய ஃபேமிலி. இங்கே நான் கற்றுக்கிட்டது உலகமே நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அங்கே ரொம்ப சேஃபு. அம்மா அப்பா கிட்டே இருக்கிற வரைக்கும் ரொம்ப சேஃபு. எதுவுமே எந்த பிரச்சனையுமே எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமும் கிடையாது. நான் அதுக்கு முயற்சி பண்ணதும் கிடையாது, எதுவும் கிடையாது. படித்தேன், அவ்வளோதான். வந்தேன், ஸ்கூலுக்கு போனேன், காலேஜுக்கு போனேன், அதோட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அம்மா அப்பாவோட கஷ்டம்லாம் தெரியும். அப்பா கஷ்டப்பட்டு வந்தவர், அதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு லெவலுக்கு வந்தனால ரொம்ப அதை பற்றி திங்க் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப பெரிய உலகம் எனக்கு. ஏன்னா நாத்தனார், மாமியார், ஓரகத்தி, பெரியவர், இந்த பெரிய பிஸ்னஸ், இவ்வளோ பெரிய பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்துட்டு தயச்சி போயிட்டேன், எப்படி இருக்க போகிறோன்னு. எங்கள் அப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னார், ஒன்றும் இல்லைம்மா, பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. எங்கே போறியோ அங்கே நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ. உனக்குன்னு எந்த இதுவும் கிடையாது. யார் என்ன சொல்கிறாங்களோ, நல்லது எதுவோ அதை மாத்திரம் எடுத்துக்கோன்னு சொல்லி மட்டும்தான் அனுப்பிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரொம்ப கற்றுக்கிட்டேன். நார்மல் லைஃப் தான். ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன் ஆக்சுவலாக. எங்கள் வீட்டில் என்னென்னா, என்ன விஷயமா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பட்டு வந்த கஷ்டத்தையும் நான் ரெகுலராக டெய்லியுமே அதை ரீகால் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் வரும்போது எங்கள் மாமனார் சொல்லி காமிப்பார், நான் அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கொண்டு வந்தேன், விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டோன்றது அவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம். என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு அப்போ அவர் பேசும்போதெல்லாம் சொல்லுவார், விவசாயம் நல்லா இருந்திருந்ததுன்னா இந்த பிஸ்னஸ்க்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்வார். அதெல்லாம் அப்படியே கேட்டு சும்மா அப்படி கதை கேட்குற மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் குழந்தைங்கள், எனக்கு என்னோடய ஃபேமிலி லைஃபு, குழந்தைங்கள், எனக்கு 3 பொண்ணு 1 பையன். ஒரு 10-15 வருஷம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது உலகத்தில். எனக்கு நான் என் பிள்ளைங்க, என்னோடய லைஃபு, என்னோடய ஃபேமிலி இப்படியே தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு கொஞ்ச நாளாக என்னோடய ஹஸ்பண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நீ பிஸ்னஸ்க்கு வரணும், நல்லா டெவலப் ஆகிட்டோம், நீ சும்மா இருக்கக்கூடாது, குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, நீ சும்மாவே இருக்கக்கூடாது. ஆனால் நான் ஏன் சும்மா இருக்க போகிறேன், அவங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன், வந்தோடனே அவங்கள பார்த்துப்பேன், எவ்வளோதான். நான் இல்லை, நீ அதோடு நிற்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு விதை போட்டவர் என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. நம்ம எஸ்ன்னு சொல்லலை, நோனும் சொல்லலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அது 2 இயர்ஸாக எனக்கு ட்ரெயின் அப் பண்ணார். நீ நம்ம பெரிய ஆர்கனைசேஷனு, நீ அதில் ஏதாவது சும்மா இரு, நீ கற்றுக்கோ, அவ்வளோதான். நான் ஒன்றும் நீ எடுத்து செய்யணும்னு எதுவும் கிடையாது, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இது அப்படின்னு. எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவங்களால, ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் ஃபேமிலி ஹாப்பியாக ரன் பண்ண முடியும் அப்படின்றத அதை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகவே ஆஃபீஸுக்கு வந்தேன். என்னை உட்கார வச்சிட்டாரு. எனக்குன்னு ஒரு சீட்டை கொடுத்துட்டு, நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, உனக்கு நீ பார்த்து என்ன பண்ணணும், ஏதோ சிஸ்டம் பண்ணணும், இல்லை என்ன வேணால் நீ பண்ணிக்கோ, உனக்கு ஃப்ரீடம் தான், நீ கற்றுக்கோ ஃபஸ்ட்டுன்னு கொடுத்தாரு. ஒரு 2 இயர்ஸ் நான் கற்றுக்கிட்டேன், என்ன தான் நடக்குதுன்றதை கற்றுக்கிட்டேன். சில கரெக்ஷன்ஸ் என்னால் பண்ண முடிஞ்சது. கரெக்ஷன்ஸ் கூட சொல்ல முடியாது, சிஸ்டம்ஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா எல்லோரும் ஒரே ஆங்கிளில் போயிட்டு இருந்தாங்க, நமக்கு ஒரு ஆங்கிள்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். எனக்குன்னு ஒரு டீம் க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. நானும் சொல்லிக்கக்கூடாது ஆக்சுவலாக, இது எல்லாத்துக்கும் பின்னாடியும்
என்னோட பெரியவர்னு சொல்கிறேன், எங்கள் குடும்பத்துக்கே பெரியவர் அவரும் என்னோட ஹஸ்பண்டும் அவரோட அண்ணா, இவங்க 2 பேருமே எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க, பண்ணுறதுக்கான ஸ்பேஸை ரொம்பவே கொடுத்தாங்க. ஃபேமிலி பேலன்ஸ் எப்படி பண்ணேன்னா, என்னோட சிஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் சிஸ்டர்லாஸ் இருந்தாங்க, எங்களோட அவங்க பசங்க இருந்தாங்க, எல்லாருமே பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது என்னென்னா என்னோடய ஃபேமிலி தான் நான் சொல்லுவேன். ஜாயின்ட் ஃபேமிலி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் கூட ஜாயின்ட் ஃபேமிலியில் வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு ஒரு நாள் கூட நான் ஃபீல் பண்ணதே கிடையாது, பண்ணவும் மாட்டேன். ஒரு சந்தோஷமான ஃபேமிலின்னா அது எல்லோரும் இருக்கணும். அத்தை மாமா என்னோடய பிள்ளைங்களுக்கும் அது கொடுத்து வச்சுருக்கு, எனக்கும் கொடுத்து வச்சுருக்கு. அதில் இருந்து பழகிட்டோன்னா ஒரு நாள் கூட நம்மளால் அதை திரும்பி பார்க்கவே மாட்டேன். நான் ஐயோ தனியாக இருந்தால் எப்படி இருப்பேன், இப்போ நான் ஒரு செகண்ட் நினச்சேன்னா எனக்கு அவ்வளோதான், அப்படியே நின்று போயிடும். எனக்கு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற ரேஞ்சுக்கு திங்க் பண்ணிவிடுவேன். அந்தளவுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு கிடைச்ச பெரிய சொத்துன்னா என்னோடய ஃபேமிலி தான், என்னோடய பசங்க, என்னோடய ஹஸ்பண்ட். அதோட அவருக்கு தான் பெரிய தேங்க் பண்ணணுன்னா, அதையும் தாண்டி ஏதாவது சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்லணும். இது சாதாரண வார்த்தையை நான் சொல்லலை, ஏன்னா உருவாக்கினார் என்ன, ஒவ்வொரு இடத்துக்கும் உருவாக்கி எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஸ்டார்டிங்கில். என்ன தான் நம்ம கம்பெனியாக இருந்தால் கூட சுற்றி என்ன நடக்குது, எப்படி நம்மளுக்கு பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பிள்ளைங்க எல்லாருமே சொல்லணும். எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நீங்கள் பண்ணுங்கள், என்ன பண்ணுமோ பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் ஆனந்தியும் அவங்க ஃபேமிலியும் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் பிஸ்னஸை எடுத்து நடத்துறதுக்கான ரீசனையும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேளுங்க. இப்போ இடையில கூட சில சமயம் டவுன் ஆகிடுவேன். நான் என்ன ரொட்டீனாக இருக்குது, நான் பண்ணுற வேலையை யாரும் பண்ண மாட்டாங்களா, இதுக்காக நான் இங்கேருந்து ஆஃபீஸ் போகணுமா, நான் வீட்டில் இருந்தே கூட பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் என்னோடய ஹஸ்பண்ட் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். நீ வீட்டில் சும்மாவே இருக்கக்கூடாது, எனி டைம் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம், சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து தேவையே கிடையாது, எதுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும், என்ன ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. அவரோட எனக்கு இன்னொரு பாயிண்ட்டு, நான் இவ்வளோ தூரம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கம்மி தான், அதுக்காக நம்ம வந்து ஒரு கடை 2 கடை போதும், எதுக்கு டெவலப் பண்ணிகிட்டே போகிறீங்கன்னு கேட்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் நம்ம கடை வைக்கிறோன்னா அங்கே ஒரு 100-150 பேருக்கு நம்மளால் வேலை கொடுக்க முடியுது. அது எல்லாராலையும் செய்ய முடியாது, அது கிடச்சிருக்கு, அதை நம்ம காப்பாற்றிக்கணும். அது அவ்வளோதான் என்னோடய எய்ம், அவ்வளோதான். அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நம்மளால் கொடுக்க முடியுதுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு பிடிச்சிருச்சு, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அது கண்டிப்பாக அது கரெக்டு தான். நமக்காக நம்ம சம்பாதிக்கிறதுன்றது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நமக்கு அது தோணும், ஒரு லெவலுக்கு வரணும். அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று காமன் தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்ற ஸ்டேஜுக்கு ஆகிடுவோம். அடுத்தவங்களுக்காக திங்க் பண்ணுறது வர்றது, அவங்களுக்காக நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும்னு எடுத்து பண்ணும்போது, இப்போ எங்களோட எம்ப்ளாயீஸ்க்காக நம்ம பிளான் பண்ணுறோம். கம்பெனி வைஸில் பார்க்கும்போது அவங்களுக்காக நிறைய பண்ணணும், என்னென்ன பிளான் பண்ணணும்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்காக தரும். என்ன பண்ணலாம், அவங்களோட வெல்ஃபேர் என்னெல்லாம் இருக்கோ, ஃபேமிலியை வந்து அவங்க எவ்வளோ தூரம் கவனிச்சுக்கணும், நம்ம ஃபேமிலி மாதிரி தான் அவங்களும், அவங்க ஃபேமிலி, அவங்க பசங்களோட எஜுகேஷன், அதிலெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். டெவலப்மெண்ட்ன்றது வந்து ஒன்லி பிரான்ச்சில் மட்டும் கிடையாது, பிரான்ச் டெவலப் பண்ணிகிட்டே போகிறது மட்டும் கிடையாது. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுன்றது நம்மளோட கூட இருக்கிறவங்களையும் நமக்கு ஏற்ற மாதிரி அவங்களையும் மேலே கொண்டு வரதான்றது அது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அதுக்காக தான் இன்னும் அடுத்தடுத்து போகணுன்ற ஒரு வேகமும் அதனால தான் வருது. ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும், சுற்றி என்ன நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்துட்டாலே அதுதான் பெரிய ஃபஸ்ட்டு பாயிண்ட். என்ன பண்ணணுன்றதை நம்ம செகண்ட் தான் திங்க் பண்ணணும். என்ன நடந்துகிட்ருக்குன்றதை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற ஸ்பேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்மளால் என்ன செய்ய முடியுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு என்ன திறமை இருக்குன்றதை பார்த்துக்கணும். நம்மளால் முடியுன்றதை நம்பிக்கையோடு போனோன்னா எந்த லெவலுக்கு வேணால் போக முடியும். ஆனால் கடைசி வரைக்கும் இன்னும் நான் எதுவும் பண்ணலைன்ற ஒரு தாட்லேயே போயிட்டு இருந்தோன்னா இன்னும் எங்கே வேணால் போகலாம். இவ்வளோ தூரம் எனக்காக என்ன நேயர்களே, இன்னைக்கு குயின் பி செக்மெண்ட்டில் அடையார் ஆனந்தபவனோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்ஸஸ் ஆனந்தி ஸ்ரீனிவாச ராஜா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஃபேமிலி எந்தளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வேறொரு சாதனை பெண்மணியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.